அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரத்தில் உலகத்தரம் வாய்ந்த மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை அமைய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். உலகத்தரம் வாய்ந்த மின்னணு சாதனங்களுக்காக கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை காஞ்சிபுரத்தில் துவங்கியிருக்கிறது. 640 கோடியில் காஞ்சிபுரம் பிள்ளையார்பாக்கம் சிப்காட் தொழில் பூங்காவில் அமைக்க பார் இன்டர்வேஸ் கிளாஸ் டெக்னாலஜி நிறுவனம் தற்பொழுது முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகளை துவங்கியிருக்கிறது. இந்த தொழிற்சாலையில் நவீன முறையில் முன்கவர் கண்ணாடி, அதாவது ஃப்ரண்ட் கவர் கிளாஸ் தயாரித்து இந்தியாவில் உள்ள பேனல் தயாரிப்பு மற்றும் கைபேசி உற்பத்தியாளர்களுக்கு வழங்க இந்த நிறுவனம் தயாராக இருக்கும் சூழலில் தற்போது பணிகளை துவங்கியிருக்கிறது. மேலும் பார் இன்டர்வேஸ் கிளாஸ் டெக்னாலஜி நிறுவனம் இந்த அடிப்படையில் இந்த திட்டங்களை 640 கோடியில் காஞ்சிபுரத்தில் துவங்க இருக்கிறது. கடந்த ஜனவரி மாதம் மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஆணை அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரியிருக்கிறது இந்த பாரத் இன்டர்வேஸ் கிளாஸ் நிறுவனம். குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு தொழிற்சாலைகளுக்காக கடந்த ஜனவரி மாதம் நடத்தப்பட்ட சர்வதேச உலக முதலீட்டாளர் மாநாட்டில் சென்னையில் பல்வேறு முதலீட்டாக இருக்கப்பட்டு அதே போல சென்னை சுற்றிக்கூடிய காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் தொழில்களை மேம்படுத்தும் வகையில் இத்தகைய நிறுவனங்களுடன் தொடர்ச்சியாக கையொப்பமானது இடப்பட்டது. இந்நிலையில்தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் வெளியிட்ட அந்த ஜனவரியில் கொண்டு வரப்பட்ட அந்த மாநாட்டின் அடிப்படையில் பல்வேறு நிறுவனங்கள் தமிழகத்தில் நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் தற்போது உலகத்தரம் வாய்ந்த மின்னணு சாதனங்களை 640 கோடியில் காஞ்சிபுரம் பிள்ளையார்பாக்கம் சிப்காட் தொழில் பூங்காவில் அமைக்கும் பார் இன்டர்வேஸ் நிறுவனம் தற்போது அதற்கான சுற்றுச்சூழல் அனுமதியை கோரி விண்ணப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.